இன்னைக்கு அந்த கருவாப்பையில சும்மா விட போறது கிடையாது. ஏக்கா ஏக்கா அடியே குமுதா, யாரும் இல்லையா வீட்ல? யார் இருக்கீங்க? இங்க வாங்களேன், யாராவது வந்து இந்த அநியாயத்தை கேளுங்களேன். கீதா, என்னடி என்னாச்சு? என்ன வந்தது வராதுன்னு அப்படி கத்திக்கிட்டு கிடக்குற? ஏன் எதுவும் பிரச்சனையா? ஆமா, இனி என்ன இருக்கு? என் மான மருவாதை எல்லாம் போயிடுச்சு. உன் மருமகளும் அந்த கருவாப்பையில சேர்ந்துக்கிட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவ்வளவு பேருக்கு முன்னாடியும் என் மானத்தை வாங்கிட்டாங்க. எனக்கு ஒரே அசிங்கமா போயிடுச்சு. ஏக்கா, இவ இப்படி எல்லாம் செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. என்ன செஞ்சா? ஏக்கா, உன் மருமகாரி இந்த குழாய்க்கு தண்ணி பிடிக்க வந்தா, அத்திக்கு ஒரு கூட உடாண்டி ஒரே மயக்கமா வருதுன்னு கேட்டேன். அதுக்கு மோவ அங்கே இருந்து வந்து என்னமா என் பொண்டாட்டிக்கு ஏன் நிக்க வச்சா அவளுக்கு கை வலிக்கும் கால் வலிக்கும் என் உசுறு போகுதுன்னு என்ன குதி குதின்னு குதிச்சுட்டு இனி எம்பிட்டு பேசி பேசுறான் தெரியுமா? என் மனசே தாங்கலக்கா. ஏக்கா, என்னக்கா இவன் இப்படி மாறி போய் நிக்கிறான்? இடியே, அவன் சும்மா ஏது விளையாட்டுக்கு கேட்டிருப்பான். போடி அந்த பக்கம் தூக்கிக்கிட்டு வந்துட்டா. இது ஒரு நியாயம்னு கேட்க. ஆமா, விளையாட்டுக்கு கேட்டான். விளையாட்டுக்கு எனக்கு தெரியாதா அவன் விளையாட்டுக்கு எப்படி பேசுவான், அவன் சண்டைக்கு எப்படி பேசுவான்னு? என்னென்ன பேசுறான் தெரியுமா? நம்ம என்ன அண்ணன் தம்பியை கட்டிக்கிட்டு அக்கா தங்கச்சி மாதிரியா இருக்கும்? கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி தானே பழகுறோம். ஏக்கா, என் மனசையே தாங்கலக்கா. நான் வளர்த்த பிள்ளையா இப்படி எடியா பேசுறான்? ஐயோ கடவுளே, கண்ணு குட்டி பாலை குடிச்சிட்டு மாறு மேல எட்டி உரைச்ச மாதிரி இருக்குக்கா அவன் பேசின பேச்சு. ஐயோ ஆண்டவனே, நல்லா பொறுக்க முடியலையே. ஆம்பளை பிள்ளை நமக்கு இல்லாத குறையா நம்ம கலையர் சருக்கானே தீர்த்து வைக்க. நமக்கு என்னத்துக்கு ஆம்பளை பிள்ளைன்னு இம்புட்டு நாள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தக்கா. சரி இரு, அழாத, நான் அவனை கூப்பிட்டு கேட்கறேன். அம்மாடி கனிமொழியே, என்ன இந்த பையன் வர வர சரியில்லாத பண்றான்? ஊருக்குலாம் முன்னாடி தான் ஏதோ உரண்டு பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப கல்யாணம் ஆகி இதே மாதிரி இருக்கானே. ஐயே, ஏதோ கால் கட்டு போட்டாதான் திருந்துவான்னு பார்த்தேன். இப்பதான் என்னமோ கட்டு கிடக்காத கால மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு ஊர்வம்பு வாங்கிக்கிட்டு நிக்குது இது. அடியே, இவளாவது வரானா பாரு சீக்கிரம். அவ எப்படிக்கா வருவா? அவளுக்கு மரியாதைனா என்னன்னு தெரியல. ஐயே, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுனா என்னன்னு அவ வீட்டுல சொல்லியே கொடுக்கல போல இருக்கு. ஏக்கா, எப்படித்தான் அவளை வீட்டுல வச்சுக்கிட்டு கிடக்குறியோ எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. நம்ம வீட்டுக்கு இப்படி ஒரு மருமகளா? அட கடவுளே, நம்மளாம் நம்ம புருஷன் பேச்சு கேட்காம ஒரு நாள் இருந்திருப்போமா? இல்ல நம்ம மாமியார் கிட்ட தான் எதுவும் எதிர்த்து என்னன்னு கேட்டுப்போமா? ஐயோ எப்படி இருக்கானுங்க பாத்தியா இப்ப இருக்கானுங்க. அதோட நீ நிறுத்து, அப்படியே ஆரம்பிச்சுக்குவேன். ஏத்த, இந்த பின்னாடி துணி துவச்சுக்கிட்டு இருந்தேன், அதான் தண்ணி சத்தத்துல காதுல விழல. ஏன் எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்லன்னா அப்படியே விழுக்குறதா விழுந்துட்டு வருவான் காதுல. ஏமா, எங்கம்மா உன் புருஷன்? எங்க இருக்க அந்த விளங்காதவன்? வேற எங்க இருப்பான் அந்த வெட்டி பையன்? அந்த புளிய மரத்துல புளியங்க பெருக்கிட்டு கிடப்பான். அவனுக்கு என்ன வேலை? அவன் கெட்டுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் குறை அவனுக்கு. என்னம்மா, என்ன முறைக்கிற? ஏமா உன நான் பேசுறேன். என்னம்மா நீ அப்படி முறைக்கிற? நீ பாக்கறத பார்த்தா நான் பத்தி எடுத்துருவோம் போலயே. தங்கமேலக்கா, உன் மருமக கிட்ட சொல்லி வைக்கலையா? அவன் உனக்கு மட்டும் அவன் கிடையாது, எனக்கும் தான் சொல்லி வை. அம்மாடி, சரி தண்ணி குழாயில ஏன் இவகிட்ட சண்டை போட்டீங்களா? பாத்தியா வந்து எப்படி புலம்பிக்கிட்டு நிக்கிற பாருமா. என்னம்மா நீ, நான் உனக்கு எப்படி மாமியாரு அதே மாதிரி தான் நீ அவளும் உனக்கு மாமியாரு. கொஞ்சம் எதுவும் பார்த்து அவளுக்கு எதுவும் செஞ்சு கொடுத்தா என்ன? அவளுக்கு யார் இருக்கா? ஆம்பளை பிள்ளையா இருக்கு. இந்த கருவாப்பையில தான் மௌனேன்னு சுத்திட்டு கிடப்பா. ஏமா இதெல்லாம் உனக்கு தெரியாதா என்ன? நீ என்ன அடுத்த வீட்டுக்காரியா? ஏன் அண்ணமாவு தானே? எத்த, நான்லாம் யாருக்கிட்டையும் சண்டை போடல. சும்மா தேவையில்லாத அவங்க தான் என்கிட்ட வார்த்தையை விட்டாங்க. அதுக்காக தான் கலையை கேட்டான். கலை கேட்டானாமே? அட கடவுளே, என்னால இது கொடுமை? கட்டுன புருஷனை கலையின பேர் சொல்லி கூப்பிடுறாடி. எங்கிட்ட அடுக்கும் இப்படி ஒரு கூத்து? அதெல்லாம் என் வீட்டுல அடுக்கும், நீ போத்து. ஒண்ணு சொல்ல பத்தல, எப்பாடி அப்படியே தூக்கி வச்சுக்கிறா. ஏண்டியே, உனக்கு ஏதோ ஆம்பளை பிள்ளை இல்லாத போயிடுச்சு இல்ல? உனக்கு மருமக வந்தா அவ்வளவுதான், ஒரே நாள்ல அவ சோழியை முடிச்சு அனுப்பிடுவேன். உங்களுக்கு நாங்க கம்மிதான். என்னமோ உன் அண்ணமாவளை கட்டி வந்துட்டேன்னு சொல்லி நீ அப்படியே அடக்கி வாசிக்கிற. இல்லனா உன் ஆட்டம் யாருக்கு தான் தெரியாதான். அதெல்லாம் விடுக்கா. அந்த வீணா போனவன் வெட்டி பையன் எங்க போனா? அவனை கூப்பிடு முதல்ல. ஏமா, ஏன் உன் புருஷன் ஒழுங்கா இருக்க மாட்டானா? இப்படி ஒவ்வொருத்தரா வந்து அவன் மேல குறை சொல்லிக்கிட்டு இருந்தா என்னமா அர்த்தம் இதெல்லாம்? நீ எதுவும் சொல்லி வைக்க மாட்டியா என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி தான் சொல்லி எதுவும் திருத்தணும். நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டுல ஆடுற. இந்த 4 நாள் வேலைக்கு போனா அதுக்கு பிறகு என்னன்னா வீட்டையே பூனையாட்ட சுத்தி வாரான். எங்க அப்படி உட்காந்து சாப்பிடுறதா? இப்படி நல்லா 2 பேரும் ஓசில தின்னுட்டு போலான்னு பாக்குறீங்களா? ஓசிலே நல்லா சாப்பிட்டு உடம்பு வளர்த்து வச்சிருக்கான். அதான் உழைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு போல இருக்கு அவனுக்கு. அந்த விளக்காத பையன் வீட்டுக்கு வரட்டும், அவனை விளக்க மத்த கொண்டே அடிக்கிறேன். சரி, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம், இன்னும் கொஞ்சம் நல்ல பிள்ளைக்கு அப்பன் ஆயிடுவான். எங்க அவன்கிட்ட என்னத்தை பேசுறது, என்னத்தை சொல்றது? அவனே ஒவ்வொன்றும் மாத்திக்குவான்னு சொல்லிட்டு போனா ரொம்ப தான் கிணா விட்டு தீர்க்கு. இதெல்லாம் சரி கிடையாது. துப்பு கட்டவன். ஒருத்தரவா சம்பாருக்கு துப்பு இல்ல, வீடு விட உரண்டு எடுத்துக்கிட்டு கிடக்குறான் உரண்டு. என்னத்த நீங்க சும்மா அவரை ஏதாவது சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஏன் இதுவரை என் புருஷன் 1 ரூபா கூட சம்பாரிச்சு கொடுக்கலையா உங்ககிட்ட? எதுக்கு அப்படி எல்லாம் பேசுறீங்க? இம்புட்டு நாள் அவர் உங்க மகன், நீங்க என்ன வேணா பேசிருக்கலாம் ஏசிருக்கலாம். ஆனா இனிமேட்டும் ஏன் முன்னாடி அவரை எதுவும் சொல்லாதீங்க. ஏ சாமி, எப்பாடி அப்பா தங்கம், நல்ல மருமவ தாண்டி உனக்கு. இதுக்குதான் இந்த சீனு காட்டிக்கிட்டு நின்னியா சீனு? ஏடி என்னடி, ஏன் என் பிள்ளைய நான் எதுவும் சொல்ல கூடமா கூடாது? அட கடவுளே, அவ சொன்னது சரியாதான் இருக்கு. அவனை 10 மாசம் சுமந்து பெற்றிருக்க மாட்டேன் நானே. ஏக்கா, நேத்து வந்தவளுக்கு எம்பட்டு கொழுப்ப பத்தியா கொழுப்ப? நம்ம கஷ்டப்பட்டு கோயிலா ஏறி இறங்கி வர வாங்கி தவம் வாங்கி பிள்ளை பெத்து இவ்வளவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போமா? அவளை ஒரு வார்த்தை கூட சொல்ல பத்தல சாமி. அம்மாடி, இனி உங்க புருஷரை நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம் சரியா? அவரை
மரியாதை இல்லாத பேசாதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. என்னடா நம்ம முன்னாடியே நம்ம புருஷனை இவ்வளவு மரியாதை குறைவா பேசுறாங்களே, என்னடா இதுன்னு என் மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல. அடே அந்த மானகட்ட பயலுக்கு என்னடி மரியாதை? மோகனுக்கு மரியாதை எப்படி கொடுப்பாங்க சொல்லு? இல்ல நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சொல்லு. என் பிள்ளைய நான் அவனுவா இவனுவா அப்படிடானுவா இப்படிடானுவா அதையெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? உன் வேலை என்னவோ அதுதான் நீ பார்க்கணும், நீ கேட்க கூடாது சரியா? இம்புட்டு தூரம் அவனை பெத்து வளர்த்து சோறு குழம்பு நல்ல முறையில போட்டு ஆளாக்கி விட்டுருக்கோம். அவனை நான் எதுவும் கேட்க கூடாதா என்ன? உன் புருஷன் ஒரு ரூபா சம்பாரிச்சு கொடுத்தானே, நான் எதுக்கு இப்படி எல்லாம் பேச போறேன்? அவன் ஒண்ணுத்துக்கு பிரயோசனம் இல்லாத பையன் தானே. உண்மையை தானே சொன்னேன். நான் என்னமா வீம்புக்குன்னு வீணா பேசுற மாதிரி இல்ல பேசுறேன். என் பிள்ளைய நான் என்ன வேணா சொல்லுவேன், புரியுதா? இதுதான் உனக்கு முதல்ல கடைசியும். முதல்ல அவன் எனக்கு புள்ள, அதுக்கப்புறம் தான் உனக்கு புருஷன். சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஏன் புருஷன் வந்து நிக்காத. இது அவர் மேல உங்களுக்கு அடுத்துதான் எனக்கு எல்லா உரிமையும். நான் இல்லன்னு சொல்லல அத்தை. நான் ஏன் முன்னாடி அவரை எதுவும் பேசாதீங்கன்னு சொல்றேன். ஏன் நீ சொன்னா நான் கேட்கணுமா? இல்ல நீ சொன்னா நான் கேட்கணுமா? போடி உள்ளார. என்ன எங்க சத்தம், என்ன எங்க சத்தம்? வீட்டில் ஒரு ஆள் இல்லைன்னா போதும், உடனே ஆளுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. என் பொண்டாட்டி கனிமொழி வேற நிக்கிறா. கனியா, என்னடி என்ன பிரச்சனை? எங்க ஆத்தா எதுவும் உங்ககிட்ட தகராறு பண்ணிச்சா? அடிச்சு மூஞ்ச பெத்துலாமா? சொல்லடி ஒரு வார்த்தை. ஆத்தியா ஏலே என்னடா சொன்ன? அடிச்சு மூஞ்ச பெத்துருவியா? பெத்த ஆத்தான கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கறடா பாரு. வேலங்கதவன வீணா பண்ணவன வெட்டி பேல. நீ எல்லாம் என்னடா புள்ள? என் வயித்துல எதுக்கு புள்ளன்னு வந்து பிறந்த? அவளும் உன்னைய பார்த்து என்னென்ன பேசுறாளோ தெரியுமா? உன்னைய பெத்ததுக்கு ஒரு கல்ல பெத்துக்கலாம், துணி துவைக்காது உதவும். நானா உன்னைய நீ பெத்துக்கன்னு சொன்னேன்? நானும் தான் உனக்கு பிறக்காம வேற யாருக்காவது பிறந்திருக்கலாம். உனக்கு பிறந்ததாலதான் வீணா போய் நிக்கிறேன். எப்படி பேசுற மாதிரி ஏறுமாட்ட பையன். ஏம்மா சும்மா திட்டுறத நிறுத்தேன். எப்ப பாரு என்னைய திட்டுக்கிட்டே இருக்கணும் உனக்கு, இல்லைன்னா தூக்கமே வராது பாரு. ஆமாடா மவனே, எனக்கு தூக்கம் வராது. என்னத்த சொல்ல, இப்ப அது வந்து இல்லாம போகுது. ஏண்டா சாமி, ஆத்தா உன்னைய திட்டுறது உனக்கு கஷ்டமா இருக்கா? சொல்லியா சொல்லு. எங்க அம்மா திட்டுறதுல எனக்கு என்ன கஷ்டம்? என்னம்னா நாலு அடி கூட அடிச்சுக்க. சின்ன பிள்ளையா இருக்கையில செல்லாம் தங்கம் பட்டு வயிறுன்னு உன்னைய ஆசாசியா கொஞ்சுவேன். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, உன் பொண்டாட்டி முன்னாடி உன்னைய நான் கொஞ்ச முடியுமா சொல்லு? அத ஆத்தா திட்டுற மாதிரி அப்படியே உன்னைய செல்லமா கொஞ்சிக்கிறேன். ஏண்டா உன்னைய விளங்காதவன் வீணா போனவன் வெட்டி பையன்னு சொல்றதுல செல்லம் வயிறம் தங்கன்னு கொஞ்சற மாதிரிடா. அது உனக்கு தெரியுமில்ல? ஏம்மா யாரு இப்ப இல்லைன்னு சொன்னா? எதுக்கு இப்ப நீ இந்த மாதிரி பேசுற? என்ன ஆச்சு உனக்கு? நான் நிக்கிற பேரு உன் பொண்டாட்டி. நான் இப்படி எல்லாம் உன்னைய பேசுறது அவளுக்கு மரியாதை குறைவா இருக்கா? உனக்கு மரியாதை கொடுத்து பேசணுமா? அதாயா இனிமே ஆத்தா உன்னைய இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன். இதுதான் முதல்ல கடைசியும். வாயா போயான்னு கூட கூப்பிட மாட்டேப்பா. தம்பி என்னைய மன்னிச்சிருங்க. இது நாள் வரைக்கும் எதை தெரியாம உங்களை நான் திட்டிவிட்டேன். எலிக்கானே என்னடி இது? இந்த பாரு எங்க அம்மாவையே பீல் பண்ண வச்சுட்டேன். என்ன சொன்ன உங்கள? கலை, நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை அத்தை. இதுக்கு முன்னாடி தான் ஏதோ உங்கள் பையன் கல்யாணம் ஆகாமல் இருந்தாரு, அவனை இவனை அப்படி இப்படின்னு பேசுனீங்க. இப்போ ஏன் முன்னாடி ஏன் அப்படி பேசுறீங்க? நான் இல்லாத பிறகு பேசுங்களேன்னு சொன்னேன். அது ஒரு தப்பா? என் பொண்டாட்டிக்கும் சரியா பாயிண்டா தானே கேட்குறேன். எம்மோ நீ வேணும்னே என் பொண்டாட்டி முன்னாடி என்னைய அது இதுன்னு பேசியிருப்ப. அதுக்கு தான் அவ சத்தம் போட்டிருப்பா. போவாங்க எதுவும் ஒன்றுன்னா அப்படியே ஊரையே கூட்டி வச்சிருவ நீனு. போமா என்கிட்ட கண்ணி சொல்லலாம். ராத்திரிக்கு 2 பேரும் படத்துக்கு போகலாமா? மாமன் புது படத்துக்கு 2 டிக்கெட்டு போட சொல்லியிருக்க. என்ன பாத்தியா இங்க என்ன போர்கள் நடக்குது? படத்துக்கு போறான் படத்துக்கு. ஏக்கா நீ சும்மா இப்படி விடுறதுதான்க்கா தப்பு. கேளு மவனே, பெத்த வயிறு பத்தி எரியுது, நீ படத்துக்கு போக போறியா? பத்தி எரியுதுன்னா போய் ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி குடி. அதே என்கிட்ட வந்து சொல்ற? நான் வேணா என் பொண்டாட்டியை விட்டு மோர் கலந்து எடுத்துட்டு வர சொல்லட்டுவா? அப்படியே ஒரு கப்பு கல்பா குடிச்சா போதும், நல்ல வயிற்றுக்குள்ள போய் குழுன்னு இருக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். கீதா கிட்ட என்னத்துக்கு சண்டைக்கு போனியா? அவ எவ்வளவு கவலைப்படுறா தெரியுமா உன்னைய பத்தி சொல்லி? என்னை விட உன்னை அதிகமா பாத்துக்கிறவ கீதா தான். அவகிட்டயே சண்டைக்கு போறீங்களாமே புரிதலும் பொண்டாட்டியும். உன் மனசுக்குள்ள நீ என்னதானே நினைச்சுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் உன் அப்பாக்காரருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? உன் பொண்டாட்டியை கேட்டா அவ ஒரு மாதிரி பேசுறா, உன்னைய கேட்டா நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற. என்னதான் பண்ண போற நீனு? இப்படியே இருந்தா எதுவும் சரிப்பட்டு வராதுடா. சித்தியா, நான் உன்னை எதுவும் பேசுனேனா? போய் சொல்லாது சித்திய. ஏம்மா கீதா சித்தி தான் கனிமொழி தண்ணி பிடிக்க போனா போல இருக்கு. இந்த ஒரு குடம் பிடிச்சிக்கிறோம்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு இவளும் சரிங்கத்தன்னு சொல்லி விட்டாலாம். விட்டதுக்கு அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஐயா பாவி பையன் நம்மள கோத்து விட்டு இவகிட்ட அடி வாங்க வச்சிருவோம்ல இருக்கு. ஏக்கா அடுப்புல உலைய போட்டுட்டு வந்தேன், உலை கொதிக்கும், நான் போய் அரிசி அள்ளி போடுறேன். சித்தி நில்லு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நில்லு, பொறுமையாக போட்டுக்கலாம். அப்படியே உன் வீட்டில் சோறு குழம்பு ஆக்கி 60 வகையான தொட்டுக்க செஞ்சு சாப்பிட போகிறப்பாரு. எதுவும் என்ன செஞ்சாலும் எங்ககிட்ட வந்து தானே சோறு இருக்கா குழம்பு இருக்கா என்ன செஞ்சோம்னு பார்த்துக்கிட்டு வாங்கிட்டு போகிறேன். அதுக்கு எதுக்கு அப்படி அவசரப்படுற? கனி எடுத்துகிட்டு போன குடத்தை தூக்கி சித்தி எந்திருக்கு. யானை கேட்டதுக்கு இது என்னடி உன் ஆத்தா வீட்டிலேருந்து கொண்டு வந்ததா? ஒன்றும் இல்லாத வந்தவ தானே, ஒட்டிக்கிட்டு வந்தவ தானே, அப்படி இப்படின்னு அது பாட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசியிருக்குமா. அத்தனை பேர் முன்னாடி என் பொண்டாட்டி இப்படி அசிங்கப்படுத்திருக்க. அப்போ நான் போய் சும்மா எதுவும் கேட்காம வர முடியுமா? சரி நம்ம சித்தி தானே சொன்னா போதுன்னு விட்டா நாளைக்கு இன்னொருத்தவங்க பேச மாட்டாங்களா?
அதான் அந்த இடத்துல ஏன் சித்தி இப்படி கேட்குற இப்படி பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அதானே நீ நாமத்த சிங்க குட்டியாச்சா, நீ தேவையில்லாத சண்டைக்குலாம் போக மாட்டிய. எதுவும் நியாயம் இருந்தா தானே தட்டி கேப்ப. அவ்வளவு பேரும் நம்ம பக்கம் திரும்பிட்டாங்களே. ஏண்டி பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு அப்படியே பிராது வந்து என் மருமக மேல சொல்றியா? இப்போ உன்னால தானே எனக்கு என் மருமகளுக்கு சண்டை வந்தது. இன்னொரு வாட்டி என் மருமக மேல எதுவும் குறை சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்த நீ ஒலையில அரிசி போட மாட்டேன். கடைசியா உனக்கு பாடையில வாக்கரிசி தான் போடுவாங்க எல்லாரும். அடி போங்கடி போங்கடி போக்க சொல்லுவலாம். இந்த பாத்தியா எப்படி போகுது பாத்தியா? இத்த நான் எதுவும் தப்பாலாம் உங்ககிட்ட சொல்லல அத்த. இத்த என் முன்னாடி அவரை எதுவும் மரியாதை இல்லாத பேசாதீங்கன்னு தான் சொன்னேன். அது தப்பாத்த. நான் அப்படி எதுவும் தப்பா பேசிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அத்த. இல்லம்மா நீ எதுவும் தப்பா பேசல. இந்த பொண்டாட்டிக்கு தான் புருஷன மரியாதை இல்லாத பேசினா பிடிக்கும் சொல்லு. இல்ல ஏவதான் ஏத்துக்குவ. ஏதோ நீயா இருக்க பகையிலே வாயில பேசுன. இது என்ன ஒருத்தியா இருந்த கையால என்னை போட்டு சாத்திருக்க மாட்டேன். ஏன் பொண்டாட்டி அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன்னு நினைப்ப உனக்கு? நானே கழி எடுத்து கொடுத்து அடுத்து துரத்துட்டுன்னு சொல்லுவேன். பாக்குறியா? நீ கொடுத்தா அவ செய்வாளடா செய்வாளா? எத்த என் புருஷன் செத்து போன சொன்னாலும் சாவ மாட்டேன். அடியாத்தி இது என்னையில இருந்து ஏன் சாமி நீங்க ரெண்டு பேரும் இதே ஒத்துமையோட கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருந்தா போதும். எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு. அப்பா என் மர்மவளா இருந்து ஐயோ தாயே உன் காலை காட்டு தொட்டு கூட கும்பிடுறேன். அட 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 மருமவள் காலில் விழுந்த மாமியார் வேற மாதிரி. என்ன வார்த்தை இதெல்லாம்? நீங்க பெரியவங்க, நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏம்மா உங்க ரெண்டு பேரை பத்தி நான் எம்பிட்டு கவலைப்பட்டேன் தெரியுமா? எங்க என் மாவன் வாழ்க்கை அப்படியே வீணா போயிடுமோன்னு நினைச்சேன். இல்லை விளங்காதவன பாத்தியட அந்த புள்ள என்ன பேச்சு பேசுச்சுன்னு. இனிமேலாவது ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாரிச்சு இந்த புள்ளைய நல்லபடியா பாத்துக்கிற வழியை பாருடா. ஊர் சுத்தி காடுற ஊரை சுத்திக்கிட்டு கிடக்குது பாரு. அதெல்லாம் எங்க பொண்டாட்டி எங்களுக்கு பாத்துக்க தெரியும். நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு பொத்திக்கிட்டு போ. சரி ராத்திரிக்கு நாங்க ரெண்டு பேரும் படத்துக்கு போறோம். 500 ரூபா பணம் இருந்தா கொடு. நான் என்னத்துக்குடா பணம் கொடுக்கணும்? உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு நீ போற, அதுக்கு நான் எதுக்கு ரூபா தரணும்? இம்புட்டு வருஷமா ஆத்தாக்காரி இந்த வீட்லயே கிடக்குறாள, அவளை இந்த ரேஷன் கடைக்கு கூப்பிட்டு போலான்னு சொன்னா கூட கூப்பிட்டு போய் படத்துக்கு கூப்பிட்டு போறானா பொண்டாட்டிய? அதுக்கு யார்கிட்ட பணம் கேக்குற? நீ என்ன சம்பாதிச்சா கொடுத்து வச்சிருக்க? அன்னைக்கு வேலைக்கு போய் கொடுத்தல ரூபா 1000 ரூபாய், அது எங்கயா? எம்மாடி என்னடி இது ஒரு நாள் வேலைக்கு போய் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டா, அத 1000 வரைக்கும் மேல சொல்லி காட்டிட்டான். எப்பா நல்ல விவரமா இருக்கடா நீனே. அப்புறம் அப்படி இருந்தாதான் பழைக்க முடியும். இனி நானும் என் பொண்டாட்டியும் தனி குடும்பம் இல்லையா? எங்களுக்கு என்ன செலவாகுதோ அதை நாங்க தானே பாத்துக்கணும். உங்ககிட்ட வந்து நிக்க முடியுமா? ஏண்டா நான் பெத்த தங்க மவனே, தனி குடும்பம்னா என்னன்னு தெரியுமாடா சாமி? தனியா சோறாக்கி தனியா உழ வச்சு தனியா பொங்கி திங்கணும், அதுதான் தனி குடும்பம். நல்லா திங்கிறது தூங்குறது முழுங்குறதுன்னு எல்லாத்தையும் அப்பஞ்சோத்துல தின்னுட்டேன் அல்டாப்பு காட்டுறதுக்கு பேர்லாம் தனி குடும்பம் கிடையாதுடா. எல்லாம் எங்களுக்கு தெரியும். போ வீட்டுக்கு வந்தா புருஷன் பொண்டாட்டி நிம்மதியை பேச முடியுதே பாரு. நான் எப்ப பாரு இன்னும் யாராவது வாங்கிட்ட வந்து எதுவும் நியாயம் சொல்லட்டும் அப்புறம் இருக்கு. செல்லம் நீ வாடி நம்ம போலாம். என்ன ஒரு ரொமான்ஸோட வந்த எல்லாம் கெட்டு குட்டிச்சாரா போயிடுச்சு. என்ன கனி ராத்திரிக்கு படத்துக்கு போலாமா? உனக்கு சரிதானே? நைட் நேரத்துல வெளியே போறதா? ஐயோ அத்தை மாமாலாம் எதுவும் சொல்லுவாங்க வேணாம். ஏண்டி நான் உன்னைய கூப்பிட்டுட்டு போறேன், யார் என்ன சொல்ல போறா? உனக்கு வர விருப்பமா இல்லையா? வரேன். அப்புறம் ஒரு கண்டிஷனு, வரும்போது அந்த மாதிரி சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு வரக்கூடாது. போறவே நல்லா சிக்குன்னு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வாடி. எல்லாரும் இந்த காலத்துல எப்படி இருக்காங்க? நீ எப்ப பாரு இந்த சேலை சுடிதார்னு இதையே போட்டுக்கிட்டு நிக்கிற. என்னால அப்படியெல்லாம் போட முடியாது. என்னடி எனக்காக செய்ய மாட்டியா? நான் தானே ஆசைப்பட்டு கேக்குறேன். அதெல்லாம் போட்டுக்கிட்டு போனா பாக்குறப்ப ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எவன் என்ன சொல்ல போறா? என் கூட தானே வரப்போற. யார் என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப நான் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். எனக்குன்னு ஆசைலாம் எதுவும் இருக்கக்கூடாது, அப்படித்தானே? யாருக்கு சொன்னா? உன் ஆசைதான் என் ஆசை. என் செல்ல குட்டியே என்னாடி மாமனை இப்படி சீப்பா இட போட்டுட்டியா? மாமன் யாருன்னு உனக்கு தெரியாத? எல்லாம் தெரியும். நீ எதுக்கு இப்ப இப்படி வழிகிற? போ. வேற எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, போ. ஒன்னே ஒன்னடி இருமை என்ன நீ? எல்லாரும் பாப்பாங்க. ஹஷி நாள மாட்டேன். எவன் பார்த்தா என்ன? நானும் அடுத்தவகிட்டே கேட்குறேன். என் பொண்டாட்டி தானே. பொண்டாட்டியா இருந்தாலும் இப்படியா? திடீர்னு யாரும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அசிங்கமா இருக்கும். போ. அடி பாவி என்னாடி நீ கையில என்னமோ வச்சுக்கிட்டு தின்னுறிய? ஒன்னே ஒன்று குடுன்னு கேட்டா அசிங்கமா இருக்கும் அப்படி இருக்குன்ற. என்னது கையில வச்சுக்கிட்டு தின்னுற? அது வேணுமா? நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். வேற என்னமோன்னா? ஒன்னும் இல்ல, போ. ஏய் சொல்லிடு, நீ அதை தானே நினைச்ச? எதை நானும் இதையும் நினைக்கலையே. எனக்கு நல்லா தெரியும். அத அப்ப மாமா மேல உனக்கு அம்பட்டு பிரியா. எப்படா இவன் வருவான்னு காத்துக்கிட்டு இருந்திருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா நீயே கற்பனை பண்ணிக்காத சரியா? இங்க யாரும் யாருக்காகவும் காத்துக்கிட்டு கிடக்கல. பின்னாடி போற பக்கத்துல என்னைய மாதிரி பேசி காட்டுற.
அப்படி தாண்டா பேசுவேன். என்னடா பண்ணுவேன்? என்னாடி அதே சக்கில் வாடா போடாங்கிற? அப்படி தாண்டா சொல்லுவேன். அடியே அப்படி சொன்ன அவ்வளவுதான். என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அப்புறம் தண்டனை பெருசா இருக்கும். சொல்ற வாய்க்கு பெரிய தண்டனையே கொடுத்துருவேன் பார்த்துக்க. போறவு கஷ்டப்படக்கூடாது. போடா கருவேப்பையில. இந்த வாரம் இரு, இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். வாடா போடா நான் சொல்றேன்.